பார்வதி, ஆதிசக்தி, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? நான் எனது பக்தி மீது ஆணையாக கூறுகிறேன், தாங்கள் எங்கிருந்தாலும் வாருங்கள் தேவி, என்னை காப்பாற்றுங்கள். என் அழைப்பிற்கு தாங்கள் செவிசாய்க்க வேண்டும் தேவி. செல்லாதீர்கள் தேவி, நான் கூறுவதை கேளுங்கள். உனது அழைப்பினை புறக்கணிக்கிறார்களே உனது ஆதிசக்தி. பல தவங்களை புரிந்த பிறகும் கூட வரவில்லையே உனது ஆதிசக்தி. வாருங்கள் சிவசக்தி, வாருங்கள். தேவி, தேவி, நான் கூறுவதை கேளுங்கள். தாங்கள் இவ்வாறு செல்லக்கூடாது தேவி. தாயே, தாயே. தாங்கள் செல்வதெங்கு தேவி? தாயே, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? பதிலளியுங்கள். தாயே, நில்லுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். தாயே, தாங்கள் எங்கு சென்றீர்கள்? தேவி, செல்லாதீர்கள் தேவி. தேவி, சற்று நில்லுங்கள் தேவி. சிவனும் சக்தியும் தங்கள் பக்தர்களின் அழுகுரலை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. ஓர் அபலை பெண்ணின் அழுகுரலை ஒருபோதும் அவர்கள் உதாசீனப்படுத்தியதில்லை. தேவி பார்வதியை நிச்சயம் எங்கள் பக்தி இங்கு அழைத்து வந்தே தீரும். நீ அதை காண்பாய். நான் கூறுவதை கேளுங்கள் தேவி. செல்ல வேண்டாம் தேவி. தேவி, சற்று பொறுங்கள். தாங்கள் கூறுவதை கேட்கிறேன் தேவி. இவ்வாறு குரோதம் கொண்டு செல்வது முறையாகாது. தேவி, நான் தவறிழைத்திருந்தால் என்னை மன்னியுங்கள். என்னை பிரிந்து சென்று தண்டிக்க வேண்டாம். தங்களை விட்டு நான் எவ்வாறு தனித்து வாழ்வது? தாங்கள் இல்லையேல் நான் இல்லை. தாங்களே என் வாழ்வின் ஆதாரம். தேவி, தேவி, தாயே! தாயே, தேவி, தேவி,
தேவி! தாயே, தாயே, நாராயணா, இன்று ஏன் இவ்வாறெல்லாம் நடக்கிறது நாராயணா? முதலில் மகாதேவர் ஒரு சாமானிய மானிடனானார். இப்பொழுது அன்னை பார்வதி மறைந்து விட்டார்கள். ஏன் இவ்வாறு நடக்கிறது பிரபு? இது மிகவும் ஆபத்தான தருணமாகும். சக்தியின் துணையின்றி சிவத்துவத்திடமிருந்து பிரிந்த சிவனின் நிலை என்னவாகும்? இக்கணம் அவர் பிரபஞ்சத்தின் மகாதேவர் அல்ல, தேவி பார்வதியின் கணவர் மட்டும்தான். அவர் தன் உணர்வுகளை எவ்வாறு கட்டுப்படுத்துவார்? இப்பிரபஞ்சத்தை அவர் எவ்வாறு பராமரிப்பார்? தேவி! 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 என்னை தனியாக விட்டு பிரிந்து சென்றதேன் தேவி? தங்களை பிரிந்து என்னால் ஜீவித்திட இயலாது தேவி. தேவி பார்வதி, என் அழுகுரல் தங்களை எட்டவில்லையா? ஏன் தாங்கள் வரவில்லை? பதிலளியுங்கள். இன்று ஒரு பெண்ணிற்கு மாபெரும் அவமானம் நேர்ந்துள்ளது. அதற்கு தாங்கள் வஞ்சம் தீர்க்க வர வேண்டும் தேவி. இந்த துஷ்டனை தண்டியுங்கள், இந்த துஷ்டனை தண்டியுங்கள். வாருங்கள் தேவி, வாருங்கள். தங்கள் பக்தர்களை காப்பாற்றுங்கள். தாங்கள் எங்கிருக்கிறீர்கள் தேவி? இந்த பக்தர்களின் அழுகுரலுக்கு செவி சாய்த்து எங்களை வந்து காக்க கூடாதா? எங்களை காப்பாற்றுங்கள் சிவசக்தி. என் வேண்டுகோளை உனது சிவசக்தி தென்படவில்லையே. எங்கிருக்கிறார்கள்? உனது அழுகுரல் அவர்கள் செவியில் எட்டவில்லையோ என்னவோ? நன்றாக கதறு. ஒருவேளை இப்போது கேட்கலாம் அல்லவா? உன்னை காக்க வரலாம் அல்லவா உனது ஆதிசக்தி? தேவி பார்வதி, தேவி பார்வதி வரமாட்டார்கள் என்று தோன்றுகிறது. வராவிட்டால் சிவசக்தியின் மீதான அனைவரின் நம்பிக்கையும் குறைந்துவிடும். வாருங்கள் தேவி, வாருங்கள். எங்களுக்கு உதவுங்கள். எங்களை காப்பாற்றுங்கள் சிவசக்தி.
வாருங்கள் சிவசக்தி, வாருங்கள். தேவி! தாங்கள் சென்றது எங்கு தேவி? காரணம் என்ன? என்னை விட்டு பிரிந்து சென்றதேன்? தங்களை நான் எங்கு வந்து காண்பது? தங்களை பிரிந்து என்னால் வாழ்ந்திட இயலாது. தங்களின் மேல் அதீத காதல் கொண்டிருக்கிறேன். என்னை காண இங்கு வாருங்கள். பிரிந்து சென்று தண்டிக்காதீர்கள் தேவி. நான் இருக்கும் இவ்விடம் வாருங்கள். தாங்கள் எங்கு சென்றாலும் நானும் வருவேன். தாயே, தாங்கள் எங்க இருக்கிறீர்கள்? தாயே! தேவி பார்வதி, ஆதிசக்தி, தாங்கள் எங்கிருக்கிறீர்கள்? தேவி, தங்களுக்கு என்ன ஆயிற்று? பிரசவ வலி தொடங்கிவிட்டது என்று நினைக்கிறேன்.
இங்கே என்ன நடக்கிறது? இந்த பிரகாசமான ஒளி இது எங்கிருந்து வந்தது? நான் கூறுகிறேன். மகாராணி காஞ்சனாமாலா தேவி பார்வதியை இங்கு அழைத்தார். அதன் பிறகுதான் இந்த ஒளி வந்தது. அதற்கு பிறகுதான் காஞ்சனாமாலாவிற்கு பிரசவ வேதனை தொடங்கியது. இந்த சம்பவங்கள் அனைத்தும் இணைக்கப்பட்டது மகனே. நிச்சயமாக காஞ்சனாமாலாவின் கருவில் ஏதோ ஒரு சக்தி பிரவேசித்திருக்கிறது. அந்த சக்தியானது உனக்கும் நமது அசுர குலத்திற்கும் எதிர்காலத்தில் பேராபத்தை தரப்போகிறது. நான் கூறுவது விளங்குகிறதா? அற்புதம், அதி அற்புதம். சரி, நான் இந்த சக்தியை ஜனனிப்பதற்கு முன்பாகவே அழித்து விடுகிறேன். வேண்டாம் அருணாசுரா. அருணாசுரா வேண்டாம். விரைவாக துணி கொண்டு வா, சீக்கிரம். தேவி, தேவி பார்வதி, தாங்கள் எங்குள்ளீர்கள்? தாங்கள் எங்குள்ளீர்கள்? தாங்கள் எங்குள்ளீர்கள்? மலரே, என் அன்பானவள் எங்கிருக்கிறாள் என்று அறிவாயா? வெகு நேரமாக அவள் எங்கிருக்கிறாள் என்று தேடுகின்றேன். நீ அறிந்தால் கூறு. விருட்சமே, உனக்கு தெரிந்தால் கூறு. என் துணைவியை நான் கண்டறிய எவரேனும் உதவிடுங்கள். உங்களிடம் வேண்டி கேட்கிறேன். ஆகாயமே, பிரபஞ்சத்தில் வாழும் உயிரினங்களே, இறந்து போன பூத பிசாசுகளே, என் துணைவி எங்கிருக்கிறாள் என்று எவரேனும் கூறிடுங்கள். தேவி பார்வதி என் மீது குரோதம் கொண்டு என்னை விட்டு பிரிந்து சென்றாள்.
எனது துணைவியை கண்டறிய எனக்கு உதவிடுங்கள். யானையே, பார்வதி இருக்கும் இடம் அறிவாயா? உங்கள் யாவரிடத்திலும் வேண்டுகிறேன். எவரேனும் என் துணைவி எங்கிருக்கிறாள் என்று அறிந்தால் என்னிடம் கூறுங்கள். குரோதம் கொண்டு என் மனைவி என்னை பிரிந்து சென்றாள். அவளை காண உதவிடுங்கள். என் துணைவி எங்கிருக்கிறாள்? எவரேனும் அறிவீர்களா? தங்களுக்கு தெரிந்தால் என்னிடம் கூறுங்கள். என்னை தண்டிக்காதீர்கள். உங்கள் யாவரிடத்திலும் வேண்டி கேட்கிறேன். எனக்கு சகாயம் புரிந்திடுங்கள். பார்வதியின்றி என்னால் வாழ்ந்திட இயலாது. என்னிடம் வாருங்கள். எங்குள்ளீர்கள் தேவி? என்னிடம் வந்து விடுங்கள். பிரபஞ்சத்தின் மகாதேவருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏன் ஏற்பட்டது? நந்தி அவர்களே, மகாதேவரை இந்த கோலத்தில் காண இயலாது. நாம் அனைவரும் சென்று மகாதேவரை கைலாயம் அழைத்து வருவோம். வாருங்கள். சுவாமி, இந்த விரகதாபத்தை என்னால் தாங்க இயலவில்லை தேவி. தங்களிடம் வேண்டி கேட்கின்றேன். இங்கு வாருங்கள். நான் இழைத்த தவறை மன்னியுங்கள் தேவி. வாருங்கள் தேவி. கைலாயம், ஆம், செல்லலாம். பார்வதி இருப்பார்கள் அல்லவா? இப்பொழுது இல்லை தந்தையே, ஆனால் வந்து விடுவார்கள். தாங்கள் எங்களுடன் வாருங்கள், கைலாயம் செல்வோம். வாருங்கள் தந்தையே, என்ன பார்க்கிறீர்கள்? கைலாயம் செல்வோம், வாருங்கள். என் கரத்தை விடு. உனது தந்தை யார்? ஏன் அவ்வாறு என்னை அழைக்கின்றாய்? நான் என் துணைவியை கண்டறிய முயல்கிறேன், ஆனால் நீ என்னை ஏளனப்படுத்துகின்றாயா? இங்கிருந்து செல். வாருங்கள் பிரபு, உடனடியாக கைலாயத்திற்கு செல்வோம். அங்கு சென்றால் உங்கள் வேதனை குறையும், தங்கள் மனது அமைதி பெறும். கைலாயம் செல்லலாம் தந்தையே. இக்கடம் தாங்கள் இவ்வாறு இங்கு தனிமையில் இருப்பது நல்லதல்ல பிரபு. மகாதேவா, வாருங்கள் மகாதேவா, வாருங்கள். கைலாயத்திற்கு செல்லலாம். வாருங்கள் மகாதேவா, எங்களுடன் வாருங்கள். கைலாயமே இருக்கிறது, நாங்கள் செல்ல மாட்டோம் மகாதேவா. நீங்கள் யாவரும் யார்?
கேட்கவில்லையா? நான் என் துணைவியை கண்டறிய வேண்டும். செல்ல அனுமதியுங்கள். கரம் விடுங்கள். ஆ! நான் என் பத்தினியை கண்டறிய வேண்டும். என்னை இவ்வாறு துன்புறுத்துவதேன்? என் துணைவி இருக்கும் இடம் தாங்கள் அறிந்திருக்கவில்லை எனில் என் பாதையில் குறுக்கிட வேண்டாம். நான் சென்றிட அனுமதியுங்கள். துணைவி குரோதம் கொண்டு இங்கிருந்து சென்று விட்டாள். நான் என்ன தவறு செய்தேன் என்றே தெரியவில்லை. நான் அவர்களை தேட வேண்டும். என் பத்தினியை நாட வேண்டும். தேவி பார்வதி, தேவி பார்வதி! சற்று பொறுமை காக்கவும் மகாதேவா. யார் மகாதேவன்? நான் மகாதேவன் அல்ல. நான் பார்வதியின் பதி. பிரிந்து சென்ற என் மனைவியை நான் தேடுகின்றேன். இச்சிறுவன் என்னை தந்தை என்று அழைக்கிறான். தாங்கள் தெய்வமாக தோன்றுகிறீர்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். என் மனைவியை நான் கண்டறிந்திட உதவிடுங்கள். இல்லையேல் நான் மடிந்திடுவேன். இல்லையேல் நான் மடிந்திடுவேன். சகாயம் புரிந்திடுங்கள். தாங்கள் உதவவில்லை எனில் இக்கணமே இவ்விடத்திலேயே உயிர் துறப்பேன். எனக்கு உதவுங்கள். இல்லையேல் இந்த விருட்சத்தில் எனது சிரத்தை மோதிக்கொண்டு நான் உயிர் துறந்திடுவேன். தேவி பார்வதி! மகாதேவா! தந்தையே! வேண்டாம் மகாதேவா. தேவி பார்வதி! தேவி பார்வதி! தேவி பார்வதி! சற்று பொறுங்கள் மகாதேவா. இவ்வாறு செய்யாதீர்கள். வேண்டாம் தந்தையே, இவ்வாறு செய்யாதீர்கள். வேண்டாம் மகாதேவா, உங்களை வேண்டி கேட்கிறோம். தேவி பார்வதி! தேவி பார்வதி! தேவி பார்வதி! சுவாமி! தைரியமாக இருங்கள் தேவி. சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள் ராணி. தேவி பார்வதி! வேண்டாம் மகாதேவா! தேவி பார்வதி! கூறுவதை கேளுங்கள் தந்தையே. தேவி பார்வதி! இவ்வாறு செய்யாதீர்கள் மகாதேவா. தேவி பார்வதி! நிறுத்துங்கள் மகாதேவா. தந்தையை தடுத்து நிறுத்துங்கள் நாராயணா. இவ்வாறு செய்யாதீர்கள் மகாதேவா. இல்லையேல் தங்களை தாக்குதல் மூலமாக நான் தடுக்க வேண்டியிருக்கும். அவ்வாறெனில் தாக்குங்கள். என் துணைவியின்றி நான் உயிர் வாழ்வதில் என்ன பலன்? என்னை தாக்குங்கள்.
என்னை மன்னியுங்கள் மகாதேவா. ஆனால் சிவனையும் இவ்வையகத்தையும் காப்பதற்காக இக்காரியத்தை நான் செய்தாக வேண்டும். தேவி பார்வதி! தாங்கள் இன்றி இந்த சிவன் சவமாவான். மீண்டு வாருங்கள் தேவி! மகாதேவா! தேவி பார்வதி, தேவி பார்வதி, மகாதேவா, கண் திறந்து பாருங்கள் தந்தையே. தந்தையே, என்னோடு உரையாடுங்கள். கண் திறந்து பாருங்கள் தந்தையே. தங்களுக்கு என்ன நேர்ந்தது தந்தையே? பிரபஞ்சத்தின் மகாதேவரை மயங்க செய்யும் துணிச்சல் எங்கிருந்து வந்தது? பதிலளியுங்கள் நாராயணா. பொறுமையாக இரு கணேசா. எனது தந்தை எப்பொழுது கண் விழிக்கிறார்களோ அப்பொழுதுதான் இந்த சிவமைந்தன் அமைதி காப்பான். இக்கணமே தந்தையை மயக்க நிலையிலிருந்து விழிக்கச் செய்யுங்கள். அதற்கு வாய்ப்பில்லை கணேசா. வாய்ப்பில்லை என்று என்னிடம் பொய் உரைக்காதீர்கள். மகாதேவருக்கான வைத்தியம் நடக்காவிட்டால் பிறகு உறவுக்கான மரியாதையை நான் மறப்பேன். மகாதேவரை துன்புறுத்தியவரை நான் தண்டிப்பேன். அது நாராயணராயினும் சரி, அது நாராயணராயினும் சரி. தாங்கள் என்ன செய்கிறீர்கள் கணேசா? தாங்கள் முழுமுதற் கடவுள் அல்லவா? தாங்கள் விவேகத்திற்கான தெய்வம் அல்லவா? இவ்வாறு குரோதம் கொள்வது தங்களுக்கு அழகு சேர்க்காது. அது மட்டுமல்ல கணேசா, யாரை தாங்கள் எச்சரிக்கிறீர்களோ அவர் நாராயணர் ஆவார்.
மகாதேவர் பூஜிக்கும் நாராயணர். இவர் இச்சகத்தின் ஜகத் ரட்சகன் என்பதை மறவாதீர்கள் கணேசா. இவர் ஜகத் ரட்சகராக இருக்கலாம், மகாதேவரே வணங்கக்கூடியவர். ஆனால் இக்கணம் இவர் ஒரு குற்றவாளி ஆவார். இவர் என் தந்தையை மயங்க செய்திருக்கிறார். அதற்கான தண்டனையை இவர் நிச்சயம் அனுபவிப்பார். எங்களுக்கிடையே தாங்கள் உரையாட வேண்டாம். இது எனக்கும் நாராயணருக்குமான விவாதம். இதை நாங்கள் இருவரும் பேசி தீர்த்துக் கொள்கிறோம். பதில் கூறுங்கள் நாராயணா, என்ன செய்ய போகிறீர்கள்? சிவனுக்கு வைத்தியமா அல்லது கணேசனின் விரோதமா? மகாதேவரின் மைந்தன் எனக்கும் மைந்தனுக்கு நிகரானவன்தான். என் சகோதரி தேவி பார்வதியின் கணேசன் என் மருமகன் ஆவான். நமக்கிடையே நடக்கும் இந்த யுத்தம் உறவுகளுக்கிடையே இருக்கும் மரியாதையை அழித்துவிடும் கணேசா. நீ விரும்பினால் என் மீது ஆயுதத்தை செலுத்தலாம். ஆனால் தற்காப்பிற்காக கூட நான் உன்னை தாக்க மாட்டேன் கணேசா. தந்தைக்கும் மகனுக்குமான உறவு மாமன் மருமகனை விட பெரிது. அதை நான் இழக்கவும் தயங்க மாட்டேன். இக்கணமே என் தந்தையை சுயநினைவுக்கு கொண்டு வராவிட்டால் நான் அஸ்திரத்தை எய்து விடுவேன். புரிந்ததா நாராயணா? புரிந்ததா நாராயணா? புரிந்ததா நாராயணா? வேண்டாம் கணேசா. நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய் கணேசா. நான் இக்கணம் உன் தந்தையை, நான் வணங்கும் என் இறைவனை சமநிலைக்கு கொண்டு வரத்தான் இவ்வாறு மயங்கச் செய்தேன். இவர் சுயநினைவிற்கு வருவது என் கையில் அல்ல, காலத்திடம்தான் இருக்கிறது. இவர் சுயநினைவிற்கு வந்த பிறகு மகாதேவர் இந்த பிரபஞ்சத்தின் இறைவனாகி விடுவார் அல்லது சாமானியனாக நிலைத்து விடுவார். இதற்கான முடிவையும் இந்த இயற்கைதான் எடுக்கும். என் தந்தையின் இந்த நிலைக்கு தாங்கள் தான் காரணம் நாராயணா. அவ்வாறு இருக்கையில் அவரை மீட்டுக் கொண்டு வருவதும் தங்கள் பொறுப்பே. இந்த நாராயணனிடம் இதை தவிர வேறு வழி இல்லை. மகாதேவரை தடுத்து நிறுத்த இந்த ஒரு வழி மட்டும்தான் உள்ளது கணேசா. நீ இக்கணம் குரோதம் கொண்டு ஒரு உண்மையை மறந்து விட்டாய். மகாதேவரிடமிருந்து சிவத்துவம் இப்போது பிரிந்துள்ளது. மகாதேவர் சுயநினைவில் இருந்தால் தேவி பார்வதியை பிரிந்த வேதனையில் தன்னைத்தானே அவர் மேலும் வருத்திக் கொள்வார். என் மீது நம்பிக்கை கொள் கணேசா. வேறு வழியின்றிதான் இம்முடிவை எடுத்தேன். அவ்வாறெனில் என்னிடமும் இந்த ஒரு தீர்வுதான் உள்ளது. யுத்தம் நாராயணா. தங்களை எச்சரிக்கிறேன். வேண்டாம் வேண்டாம் கணேசா, கணேசா. இது மாபெரும் தவறாகும். இவ்வாறு செய்யாதே. வேண்டாம் கணேசா, வேண்டாம். கணேசா, இந்த தவறை செய்யாதீர்கள். குரோதத்தை துறந்து விடு மகனே. நான் கூறுவதை புரிந்து கொள்ள முயற்சி செய். தாங்கள் கூறியதை எதையும் நான் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. மயக்க நிலையில் இருக்கும் எனது தந்தையை தாங்கள் சுயநினைவிற்கு கொண்டு வரும் வரை இந்த யுத்தம் தொடரும்.
இறைவனை பூஜை செய்து யாவரும் பிரார்த்திக்கின்றனர். அனுதினமும் விழித்து தன் குடும்பமும் உறவுகள் யாவும் நல்வளம் பெற்றிட வேண்டும் என்று வேண்டுவார்கள். ஆனால் இறைவனிடம் வேண்டுகையில் யாவரும் ஒன்றை யாசித்தாக வேண்டும். என்றும் யாவரும் புன்னகை கொண்டிருக்க வேண்டுமென்று, ஆனந்தமாக இருக்க வேண்டுமென்று, தங்கள் முகத்தினை அனுதினமும் கண்ணாடியில் காண்கையில் எவ்வாறு இருக்க வேண்டுமோ அவ்வாறே எப்பொழுதும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிரபஞ்சத்திற்கும் ஆனந்தம் தருவீர்கள். என்றும் துயர் கொண்டிருப்பவர்கள் பிறரின் வேதனைகளை எவ்வாறு போக்கிட இயலும்? ஆகையால் மகிழ்ச்சி கொண்டிருக்கவே யாசித்திடுங்கள். என்றும் தங்கள் மனதினை இன்பம் கொண்டிருக்கச் செய்வதோடு பிறருக்கும் இன்பம் வழங்கிட தங்களால் இயன்றவரை முயற்சியுங்கள். ஓ